ஐயோ, தாத்தா அதுக்கு எங்க வந்தாரு? வேற எதுக்கு வருவாரு? ஜெனரல் செக்கப்புக்கு தான் வந்திருப்பாரு. இதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர பட்ஜெட் வீடு. உடனே புக் பண்ணுங்க. ஐயோ, இப்ப அவரு நம்மள பாத்துட்டா என்னங்க பண்றது? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு பட்ஜெட் விலையில அட்டகாசமான ஒரு வீட்டை கட்டித்தர போறாங்க பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இது நம்ம மாதிரியான சாமானிய மக்களுக்கான வீடு. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர வீடு. அம்மா, என் பேரன். இது எங்க கம்பெனி. என் பேரன் எவ்வளவு அழகா இருக்கான்ல. இரு, இப்பவே என் பேரனுக்கு போன் பண்றேன். தாத்தா தான் அடிக்கிறாரு. சொல்லுங்க தாத்தா. திரு, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஜெனரல் செக்கப்புக்காக வந்தேன். இங்க உன் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்குப்பா. ரொம்ப நல்லா இருக்குப்பா. அத பார்த்த உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கு தான்ப்பா போன் பண்ணேன். தேங்க்ஸ் தாத்தா. ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல்? எப்பவும் ரெகுலரா வர ஹாஸ்பிட்டல் தான்ப்பா. கூட யாரு வந்திருக்கா? மயிலு வெளியே போயிருந்தான். ஜெனரல் செக்கப் தானேன்னு நான் தனியா வந்துட்டேன். என்ன தாத்தா நீங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க தனியா வரலாமா? அதெல்லாம் பரவாயில்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன பேசுறேன் பாரு. இன்னொரு தடவை சிக்காமலே போயிருவேன். அப்ப வச்சுக்கிறேன். எங்கடி பயந்துட்டு ஓடுறா? ஏய், நல்ல சீக்கு வந்த கோழி மாதிரி இருந்துட்டு வாய பாரு வாய. யாருக்கிட்ட? இந்த மோகனவல்லி கிட்டே வா. வந்துட்டா. ஏய், உன்னை விட மாட்டேன்டி. எங்க போனாலும் என்கிட்டயே வா. இந்த கிராமத்துக்காரி பண்ண பிரச்சனையில இவங்க 2 பேரும் போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு இங்க என்ன வேலை? என்னத்த நீங்க எப்படிங்க வந்தீங்க? அது தற்செயலா இந்த பக்கம் வந்த. வெளியில உன் காரை பார்த்தனா நீ எதுக்கோ ஹாஸ்பிட்டல் வந்தேன்னு பார்க்க வந்த. ஆமா, இங்க என்ன திரு? தாத்தா போன் பண்ணாரு. ஹாஸ்பிட்டலுக்கு தனியா வந்திருக்கிறதா சொன்னாரு. அதான் பிக்கப் பண்ணலான்னு வந்தேன். ஓ, நான் வேணான்னு சொன்னாலும் இவன் எங்க கேக்குறான், விடவே மாட்டேங்கிறான். அத ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லு திரு. இப்ப நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா.
நல்லா இவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு லலிதா. ஏய் ஏய் என்ன பணம் வந்தோடனே எல்லாரும் அவன் பக்கம் திரும்பிட்டீங்களா? ஏண்டா பசுபதி உன் பொண்டாட்டி இவ்வளவு பேசுறா பாத்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்க என்ன? அம்மா நானே இவன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். ஆனா இப்போதைக்கு எதுவும் பேசி புரிய வைக்க முடியல. அவ புள்ளைக்காக பேசிட்டு இருக்கா மாமா. நான் சொன்னாலும் அவ கேக்குற நிலைமையில இல்ல மாமா. எதுவும் வேணாம் மாமா. சொன்னா கேளு மாமா. அப்புறம் பேசிக்கலாம் மாமா. டேய் 4 ஆறு அரைஞ்சு உன் பொண்டாட்டி இழுத்துட்டு போகாம அப்புறம் பேசிக்கலாங்கிற. நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்காது. என் தம்பி வருவான்னு சொன்னீங்க, எங்க வந்தாரு? என் புள்ளைய காப்பாத்தினவங்கள ஒண்ணு சொல்லாதீங்கன்னா என்ன அடிக்க போ சொல்றீங்க? லட்சுமி, நீ உன் மாப்பிளைய கூட்டிட்டு கிளம்புமா. இவங்களை நான் பாத்துக்கிறேன். வாங்கங்க நம்ம போலாம். ஆமா லட்சுமி, நீ மாப்பிளைய கூட்டிட்டு கிளம்பு. பாத்தியாடா அவளுக்கு திமிர. டேய் புறானா இன்னைக்கு இவனை நான் கொல்லாம விட மாட்டேன். வாடா வாடா உன்னை இன்டர்ன் பண்ணிர வாடா 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 வா அப்புறம் பேசிக்கலாம். பெருசா வந்துட்ட காப்பாத்து. டேய் வாங்க, சொல்றத கேளுங்க. வாடா